இந்தியால மட்டும் இல்லாம உலகம் பூரா பல நாடுகள் வந்து ஒரு பொண்ணோடைய பேர சொல்லி தேடி இருக்காங்க. இந்தியா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, கொரியா, ஜப்பான், சைனா இந்த மாரி நெறைய நாடுகள் ஒரு பொண்ணோடைய பேர சொல்லி தேடி இருக்காங்க. அந்த பொண்ணோடைய பேர் வந்து சுதிக்ஷா கோனாங்கி. இந்தியால பொறந்து அமெரிக்காவுல செட்டில் ஆகுன ஒரு குடும்பத்தோடைய மூத்த மகள் தான் இந்த சுதிக்ஷா கோனாங்கி. இவங்க வந்து 20 வயசுலயே இவங்களுடைய யுனிவர்சிட்டில படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த யுனிவர்சிட்டில படிக்கும்போது ஸ்ப்ரிங் பிரேக் அப்படிங்கிற ஒரு பிரேக் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதாவது நம்ம ஊர்கள்ல இருக்கும் இல்லையா? இந்த 1ஆம் தவணை முடிஞ்சோன கொஞ்சம் பிரேக் குடுப்பாங்க. 2ஆம் தவணை முடிஞ்சு பிரேக் குடுப்பாங்க. அந்த மாதிரி அங்க வந்து ஸ்ப்ரிங் பிரேக் அப்படிங்கிற ஒரு பிரேக் ஒண்ணு இருக்குது. இந்த பிரேக்குக்கு அந்த பொண்ணு அவங்களுடைய 5 ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டொமினிக்கன் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. இந்த டொமினிக்கன் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்றது இப்போ நம்ம ஊர்லலாம் கோவா இருக்கு இல்லையா? அந்த மாரி வெக்கேஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஊருன்னே சொல்லலாம். அங்கலாம் வந்து ஹோட்டலுக்குள்ளேயே வந்து பீச் இருக்கும். அதாவது பீச்சும், ஹோட்டலும் ஒரே இடத்துல இருக்கும். ஸோ ஹோட்டலுக்குள்ளேயே பீச் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி டொமினிக்கன் ரிப்பப்ளிக்ல இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போனபோது, இந்த பொண்ணு வந்து மர்மமான முறையில காணாம போயிருக்காங்க. இது வந்து சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் கிடையாது. ஏன்னா, இந்த பொண்ணு காணாம போயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கே எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இவங்க வந்து காணாம போயிட்டு இறந்து போயிட்டாங்களா அப்படிங்கிறதுக்கும் எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது. இந்த கேஸ்ல அந்த போலீஸ் என்ன சொல்றாங்க, அந்த இடத்துல அவங்க எப்படி காணாம போனாங்கன்ட்டு அந்த அவங்க கூட இருந்த 5 ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, அவங்க கூட வந்து ஒரு மேல் ஃப்ரெண்டும் இருந்திருக்காரு. ஆண் ஃப்ரெண்டும் இருந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு, அவர் வந்து 2, 3 தடவ எவிடன்ஸ் எல்லாத்தையுமே மாத்தி, மாத்தி சொல்லியிருக்காரு. அவர் வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் எல்லாத்தையுமே 2, 3 தடவ மாத்தி, மாத்தி சொல்லியிருக்காரு. அதுல வந்து அவர் என்னென்ன சொல்லியிருக்காரு, இது மூலமா வந்து அவங்களுடைய பெற்றோர் வந்து என்ன வந்து முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க, கேட்க போறீங்க. ஹலோ எவ்ரிவான். சுதிக்ஷா கோனாங்கி 20 வயசு அந்த பொண்ணுக்கு. அவங்க வந்து அமெரிக்காவுல படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு யுனிவர்சிட்டியில படிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் பிரேக் அப்படிங்கிற ஒரு பிரேக் ஒண்ணு குடுத்துருக்காங்க. அதாவது இந்த நம்ம ஊர்ல வந்து 1ஆம் தவணை முடிஞ்சோனே கொஞ்ச நாள் லீவ் குடுப்பாங்க. 2ஆம் தவணை முடிஞ்சோனே லீவ் குடுப்பாங்க. 3ஆம் தவணை முடிஞ்சோனயே லீவ் குடுப்பாங்க. அந்த நாள்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் ஜாலியா இருக்கும். அந்த மாரி ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுடைய 5 ஃப்ரெண்ட்ஸ கூட்டிட்டு அமெரிக்காவிலருந்து டொமினிக்கன் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடம் வந்து மொத்தமாவே வந்து வெக்கேஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம்னே சொல்லலாம். ஏன்னா, இந்த கோவாலாம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி வெக்கேஷனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம் தான் இந்த டொமினிக்கன் ரிப்பப்ளிக் அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துக்கு போயிட்டு ஹை ரிச்சான ஒரு ஹோட்டல்களுக்கு இவங்க தங்கியிருக்காங்க. பல நாள் வந்து இவங்க தங்கியிருக்கிறாங்க. அந்த அந்த ஊர்ல வந்து பல நாள் இருந்திருக்காங்க. மார்ச் 3ஆம் தேதி தான் அவங்க வந்து போயிருக்காங்க. மார்ச் 3ஆம் தேதியிலருந்து மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும், அதாவது 5ஆம் தேதி நைட்டு ஒரு 12 மணிலேருந்து காலையில ஒரு 6 மணி வரைக்கும் தான் இந்த பொண்ணு வந்து அங்க இருந்திருக்காங்க. மார்ச் 6ஆம் தேதி தான் இந்த பொண்ணு வந்து அங்க காணாம போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே வந்து வெளிய தெரிய வருது. பொதுவா வந்து யுஎஸ்ல, அமெரிக்கால, வெளிநாடுகள்லலாம் வந்து ஒருத்தவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னா, உடனே வந்து கேஸ் எழுத மாட்டாங்க. ஏன்னா சொன்னாக்கா அவங்க வந்து அந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அக்செப்ட் பண்றவங்க. இந்த மாரி விஷயங்கள்ல வந்து லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நெறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. லிவிங் டுகெதர் அப்படின்ற ஒரு விஷயத்துல வந்து இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அந்த மாரி லிவிங் டுகெதர்லலாம் வந்து அவங்க வந்து மோஸ்ட்லி சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து வாழ்க்கை வாழ்றதுக்கு 2 பேர் சேர்ந்து சட்டப்பூர்வமா வாழ்றதுக்கு அவங்க வந்து வாழ்க்கைய வாழ்ந்தாக்கா நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும் அப்டின்ட்டு யோசிக்கிற சில பேர் யுஎஸ்லயும், வெளிநாடுகள்லயும் இருக்காங்க. அந்த மாரி கல்ச்சருக்கு பழகுன இவங்களும் வந்து அந்த மாரி நடந்திருக்கலாம். அவங்க வந்து கொஞ்ச நாள்லயே திரும்பி வந்துருவாங்க. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஏதாவது நடந்துருந்துச்சு அப்டின்னு சொன்னாக்க, இவங்க வந்து மறுபடியும் அவங்கள பிரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து ஒரு மிஸ்ஸிங் கேஸா இருக்கலாம், லவ்விங் கேஸா இருக்கலாம். அப்டின்னு சொல்லி யுஎஸ்லலாம் வந்து திடீர்னு கேஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்க. அங்கலாம் வந்து கொஞ்ச நாள் வச்சிருப்பாங்க. வச்சிருந்துட்டு ஒரு 1 வருஷம், 2 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து இவங்க வந்து மிஸ் ஆயிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து தெரிய வரும். ஆனா இந்த கேஸ்ல என்ன மிஸ்டீரியஸான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இவங்க வந்து மிஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிறதுக்கும் எந்த ஒரு ஆதாரமுமே கிடையாது. இவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதுக்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இவங்க வந்து மார்ச் 3ஆம் தேதி தான் டொமினிக்கன் ரிப்பப்ளிக் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அங்க போனதுலேருந்து பார்ட்டி, டான்ஸு, கூத்து, கும்மாளம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது, மார்ச் 5ஆம் தேதி இவங்க வந்து ஒரு ஹை ஹோட்டல் ஒண்ணுக்கு போயிருக்காங்க. அதாவது ஹை ரிச்சான ஒரு ஹோட்டல் ஒண்ணுக்கு போயிருக்காங்க. அந்த ஹோட்டல்ல தான் இந்த பொண்ணு வந்து மர்மமான முறையில காணாம போயிருக்காங்க. இத வந்து போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது சிசிடிவிலாம் செக் பண்ணுவாங்க இல்லையா? இந்த சிசிடிவில செக் பண்ணும்போது 4:15 அதாவது அதிகாலை விடிய காலையில 4:15க்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து பீச்சுக்கு போயிருக்காங்க. அந்த பாய் ஃப்ரெண்டோட சேர்ந்து பீச்சுக்கு போயிருக்காங்க. இதுல வந்து 5 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸும் ஒரு பாய் ஃப்ரெண்டோடையும் சேர்ந்து இந்த சுதீக்ஷா கோனங்கி அப்படிங்கிறவங்க வந்து பீச்சுக்கு போயிருக்காங்க. பீச்ல போயிட்டு வாக் பண்ணியிருக்காங்க. நடந்திருக்கிறாங்க. நடந்துக்கிட்டு நெறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. இவங்க வந்து ரொம்பவுமே போதையில இருந்தனால, எல்லாருமே போதையில தான் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து போதையில இருந்தனால 5:55 ஆகும்போது, அந்த 5 ஃப்ரெண்ட்ஸுமே சேர்ந்து அவங்களுடைய ஹோட்டல் ரூமுக்கு போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. அதாவது மொத்தமா அங்க போனது வந்து 7 பேருன்னு சொல்லலாம்.
ஒண்ணு வந்து சுதிக்ஷா கொனாங்கி அவங்களோட சேர்ந்து 5 பேரு. அது மட்டும் இல்லாம இந்த பையன். இந்த 7 பேத்துல அந்த 5 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா? 5 கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்கலாம் வந்து 5:55 ஆகும்போது அவங்க எல்லாருமே வந்து ரூம்ல போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ அந்த 2 பேர் மட்டும் பீச்ல வந்து நடந்துகிட்டு இருந்திருக்காங்க. நெறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு என்ன ஆயிருக்கு அப்டின்ட்டு அந்த பையன் என்ன சொல்றான் அப்டின்னா, திடீர்னு வந்து ஒரு அலை வந்துச்சு. அது வந்து எங்க 2 பேத்தையுமே கடலுக்குள்ள இழுத்துக்கிட்டு போணுச்சு. ஸோ அந்த நேரம் நான் ரொம்ப குடிச்சிருந்தனால எனக்கு வந்து திடீர்னு வாந்தி வந்துச்சு. நான் எப்படியோ வந்து அங்கருந்து நீச்சல் அடிச்சு கரைக்கு வந்துட்டேன். நான் சுதிக்ஷா கோனங்கி அவங்களையுமே வந்து கரைக்கு இழுத்துக்கிட்டு வந்தேன். ஆனா வந்து அதுக்கப்புறம் வந்து எனக்கு வாந்தி வந்துச்சு. ரொம்ப தல சுத்தலா இருந்துச்சு. ரொம்ப மயக்கமா இருந்துச்சு. அதனால நான் வாந்தி எடுத்துட்டு அன்னைக்கே படுக்க போகும்போது சுதீக்ஷா கொணங்கி அவங்களும் வந்து என் பக்கத்துல தான் இருந்தாங்க. அவங்க கிட்டயுமே வந்து நான் கேட்டேன். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா? நீங்க ஓகேயான்னு கேட்டபோது, அவங்க ஓகேன்னு தான் சொன்னாங்க. அதனால வந்து நான் அத பெருசா கேர் பண்ணிக்கல. நான் அதுக்கப்புறமா வந்து அன்னைக்கு இருந்த ஒரு பீச்ல இருந்த ஒரு நாற்காலியில போயிட்டு நான் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்னாச்சு, ஏதாச்சுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறமா அவங்க எழுந்து நடந்து போனாங்க. அதுவரைக்கும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமுமே எனக்கு ஞாபகம் இல்ல. அப்படின்ற ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் 2, 3 தடவ நெறைய போலீஸ்லாம் வந்து அவர இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது, ஒவ்வொரு தடவையிலயும் ஒவ்வொரு வாக்குமூலம் வந்து அவரு குடுத்துருக்காரு. சில நேரம் இப்படி நடந்துச்சுன்னு சொல்றாரு. சில நேரம் வந்து கடலுக்குள்ள போனேன், நான் தப்பிச்சு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் ரூமுக்கு வந்து படுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாரி நெறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த கேஸ்ல மிஸ்டீரியஸான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்க, அவங்க காணாம போனதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அவங்க வச்சிருந்த டவலா இருக்கட்டும், அவங்களுடைய உடுத்தியிருந்த உடுப்பா இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துல டிஃபரண்டான இடத்துங்கள்ல கடந்திருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது யாராவது அவங்கள கடத்திக்கிட்டு போயிருந்தாலும், இந்த மாரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாரி விஷயங்கள வச்சு போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் நெறைய பண்ணாலுமே, இதுவரைக்குமே இந்த சுதிக்ஷாவ இதுவரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. யாராலயுமே கண்டுபிடிக்க முடியல. டொமினிக்கலும் போலீஸாலயும் இதுவரைக்குமே கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த கேஸ்ல வந்து ஒரு சஸ்பெக்ட்டா யார சூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அந்த ஜோஸ்வா அப்படிங்கிற அந்த பையன தான். அவன் பேர் வந்து ஜோஸ்வா. அவன தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விட்னஸா, சஸ்பெக்ட்டா வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ போலீஸோடைய மொத்த கவனமும் அந்த பையன் மேல இருக்கும்போது, அவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, அவன் வந்து அந்த நாட்ல இருந்தே தப்பிச்சு போயிருக்கான். இப்ப அவன் எங்க இருக்கான்? என்ன பண்றான்? எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த விட்னஸ் வந்து தப்பிச்சு போயிட்டான். ஸோ இவ்வளவு நாள் ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய பேரன்ட்ஸ் சுதீக்ஷாவுடைய பேரன்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, இதுவரைக்கும் எங்களுடைய பொண்ண வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியல. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களுடைய பொண்ணு வந்து சட்டப்பூர்வமா இறந்து போயிட்டா அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து அத்தாட்சி குடுங்க. ஏன்னா எங்களுக்கு அப்புறம் அதாவது அந்த பொண்ணுக்கு அப்புறம் இன்னும் 2 பசங்க இருக்காங்க. அவங்கள வந்து நம்ம பார்க்கணும். அதனால வந்து நீங்க வந்து எங்களுடைய பொண்ணு வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சர்டிஃபிகேட் குடுங்க அப்படின்ட்டு சட்ட ரீதியா போயிட்டு கோர்ட்ல கேட்டபோது, அவங்க கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்க பொண்ணு வந்து மிஸ் ஆனதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. உங்க பொண்ணுடைய உடம்பும் இதுவரைக்கும் கிடைக்கல. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாங்க வந்து அத வந்து கண்டுபிடிச்சு தாரோம். ஆனா, இந்த பொண்ணு இறந்து போயிட்டாங்க அப்டின்ட்டு எங்களால வந்து சர்டிஃபிகேட் குடுக்க முடியாது அப்டின்ட்டு அவங்களுடைய கோரிக்கைய வந்து மறுத்திருக்காங்க. சுதிக்ஷாவுடைய பேரன்ட்ஸ் எதுக்காக இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்டின்ட்டு சில பேர் என்ன விஷயம் சொல்றாங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து ரொம்பவுமே தாழ்வு மனப்பான்மை இருக்குது. அதாவது எங்க பொண்ணு வந்து இதுக்கப்புறம் கிடையாது அப்டின்ட்டு ஒரு நம்பிக்கையின்மையினால அவங்க வந்து இந்த மாரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அப்டின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நெறைய சோசியல் மீடியாவுல நெறைய பேர் வந்து பேசிட்டு இருக்குது இந்த ஒரு கேஸ பத்தி தான். சுதிக்ஷா அப்டிங்கிற பொண்ணுடைய இந்த கேஸ பத்தி தான். எதனால அப்டின்னா, இந்த பொண்ணு மிஸ் ஆனதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இந்த பொண்ணு இறந்து போயிட்டா அப்படிங்கிறதுக்கும் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. அது இல்லாம இந்த பொண்ணு வந்து மிஸ் ஆகிட்டாளா, இறந்துட்டாளா அப்படின்ட்டு சில பல கெஸ்ஸிங்ஸ் வந்து சில பேர் சொல்லியிருக்காங்க. அதுல 1, 2 கெஸ்ஸிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, இந்த அலை வந்து அழைச்சிட்டு போணுச்சு அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ அந்த நேரம் வந்து இவங்க எல்லாருமே குடிச்சு தான் இருந்திருக்காங்க. ஸோ இந்த அலையில வந்து இந்த பொண்ணு வந்து கடலுக்குள்ள போயிட்டு இறந்து போயிருக்கலாம். அந்த உடம்பு வந்து பாடி வந்து அப்படியே ஆழ்கடல் உள்ளுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் விஷயம் சொல்லியிருக்காங்க. 2வது விஷயம் வந்து இந்த பொண்ணோடைய திங்ஸ் அதாவது இந்த பொண்ணு வச்சிருந்த டவலா இருக்கட்டும், இந்த பொண்ணு கையில இருந்த ஜுவல்ஸா இருக்கட்டும், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு வெறியினால இடத்துங்கள்ல ஒவ்வொரு மீட்டர் அளவுல, ஒவ்வொரு கிலோமீட்டர் அளவுல கிடைச்சிருக்கனால, யாராச்சும் வந்து இந்த பொண்ண வந்து கடத்திக்கிட்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நெறையவே இருக்குது. ஸோ வந்து ஹியூமன் டிராஃபிக்கா இருக்கலாம் அப்படின்ட்டு சில பேர் சொல்றாங்க. இது 2வது விஷயம். 3வது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த பையன் வந்து திடீர்னு மிஸ் ஆயிட்டான். திடீர்னு எங்கேயோ ஓடி போய்ட்டான். ஸோ அவன் வந்து ஏதாவது பண்ணியிருக்கலாம். அதாவது நாளை காலைல இருந்து 5:55 வரைக்கும் அந்த பொண்ணுங்க கூட தான் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் போனதுக்கப்புறம் அந்த சின்ன கேப்ல அந்த பையன் ஏதாவது அந்த பொண்ண பண்ணியிருக்கலாம். அதனால தான் அவன் வந்து இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சு போயிருக்கலாம். சில நேரங்கள்ல அங்க என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு சில விஷயங்கள மாத்தி சொல்லியிருக்கான். நெறைய விஷயங்கள் மாத்தி சொல்லியிருக்கான். குடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ அந்த குடி வெறியில அவன் ஏதாவது பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு இந்த 3 விஷயத்தையும் சொல்றாங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சுதிக்ஷாவுக்கு நிஜமாவே என்ன ஆயிருக்கும்? இதுக்கப்புறம் அந்த பொண்ணோடைய உடம்பு கிடைக்குமா? அவங்களுடைய பேரண்ட்ஸ் உடைய நிலைமை என்னவா இருக்கும்? அப்படின்ட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு எந்த விதத்துல ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்ட்டு நீங்க எத நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு, இந்த வீடியோவ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.
ஏன்னா, இதே மாதிரி நெறைய வீடியோஸ் பண்றதுக்கு எனக்கு அது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே இந்த உலகத்துல இன்னுமே நடந்துகிட்டு இருக்குது அப்படின்றதுக்கு இந்த சுசிக்ஷாவோடைய கேஸ் வந்து ரொம்பவுமே ஒரு மிகப்பெரிய உதாரணமா இருக்கும். ஸோ இதே மாதிரியான இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தேங்க் யூ.